கவின், அதித்தி போகன்கர், லால், மாறன்னு நிறைய பேர் நடித்த ஸ்டார் மூவி ரீசெண்டாக ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. மூவியை எலன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. மூவியோட ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ சின்ன வயசுலேருந்து சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இவரோட ட்ரீமை நோக்கி போகிறப்ப இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதில் ஃபேஸில் பெரிய தழும்பு வந்துடுது. இதனாலேயே இவர் மேலே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிடுது. நடிக்க எந்த வாய்ப்பும் கிடைக்காததால் லைஃப்பில் கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் தாண்டி ஹீரோ ஆனாரா இல்லையான்றது தான் ஸ்டோரி. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. மூவியோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். மூவி ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. படத்தில் பெருசாக ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி இருக்க எல்லா மூவிஸில் இருந்தும் ஒரு சீனை எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. ஸ்கூலில் நடக்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் தேவையே இல்லை. ஹீரோவாக ஆகிறதுக்கு என்ன பண்ணாருன்னு பார்த்தா, வாரம் ஒரு படத்துக்கு போகிறாரு. படத்துக்கு போகிறதால மட்டும் ஹீரோவாகிட முடியாதுன்னு, ஆக்டிங் கற்றுக்க முடியாதுன்னு ஹீரோக்கு புரியவே பாதி படம் ஆகிடுது. காலேஜ் டைமில் சில சீன் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு சில சீன்லாம் கட் பண்ணியிருக்கலாம். ஒரு சீன்லலாம் சம்மந்தமே இல்லாமல் கேம்பஸ் இன்டர்வியூக்கு போய் ஹெச்ஆர் கிட்ட வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. யாரா இவன்ற மாதிரி தான் நமக்குலாம் இருக்கும். அதுலேயும் அல்டிமேட் என்னென்னா, அந்த ஹெச்ஆர் ஹீரோக்கு காசு கொடுத்து ஆக்டிங் கற்றுக்குன்னு சொல்லுவார். அடே எல்லை மீறி போறீங்கடான்னு ஒரு வடிவேல் டைலாக் வருமே, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சீன்லாம். ஆக்டிங் இங்கெல்லாம் கற்றுக்க முடியாதுன்னு ஹீரோ பாம்பேக்கு போகிறாரு. அங்கேயாவது போய் ஆக்டிங் கற்றுக்கிட்டாரா இல்லையான்னு கேட்டால், பர்ஸை தொலைச்சிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இருக்க இடம் தேடிட்டு இருக்காரு. இப்படியே 6 மாதம் ஓடிடுது. அட்லீஸ்ட் இந்த சீன்லாம் சும்மா வைக்காமல் ரியல் லைஃப் பர்சன் அவங்க ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸை கற்றுக்கிற மாதிரி பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு பதிலாக டெய்லி ஆக்டிங் சொல்லி கொடுக்குற ட்ரெயினரோட கார் முன்னாடி நின்று அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருப்பார். மூவி ஃபுல்லாகவே இப்படி நார்மலாக தான் போயிட்டுருக்கோம். ஒரு 2 hours 20 minutes ஒன்றும் பண்ணாமல் மூவி ஓடிட்டுருக்கு. லாஸ்ட்டு 10 minutesல ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வரும். அதை வச்சுட்டு பெரிய ஹீரோ ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிடுவாங்க. போன வாரம் வருஷங்களுக்கு சேஷம்ன்ற மலையாளம் மூவி ஓடிடி ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த மூவியும் பார்த்தேன். அதுலேயும் ஹீரோ சினிமாவில் சான்ஸ் தேடுற மாதிரி தான் இருக்கும். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த மூவியோட ரிவ்யூவை அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த மூவியில் காட்டின பாதி விஷயம் கூட இந்த மூவியில் இல்லை. ட்ரெய்லரை பார்த்து ஏமாந்து போனவங்க தேட்டரில் போய் மாட்டியிருப்பீங்க. நீங்கள் அப்படியானு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மூவி எனக்கு மட்டும் தான் இப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரில. உங்களுக்கு எப்படின்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இவனோட மியூசிக்லாம் சூப்பர். படம் ஃபுல்லாகவே சின்ன சின்ன சாங்ஸாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாமல் இருக்கிற மாதிரி தோணுது. IMDbலேருந்து இந்த மூவிக்கான ரேட்டிங் 6.9. மூவி அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ், ட்ரெய்லர், டீசர், பிரேக் டவுன்னு நிறைய கண்டென்ட் இருக்குது. அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை மக்களே.